தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகைகளை திருடிச் சென்று விட்டனர். பாதுகாப்புக்காக உறவினர் கொண்டு வந்து வைத்திருந்த 50 சவரன் நகையும் சேர்த்து திருடப்பட்டுள்ளது. துணிகர திருடர்கள் சிக்குவார்களா? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுபாநகர் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். மதுரை அருகே உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். ராஜபாளையத்தை சேர்ந்த பிரிய ரூபாவதி உறவினரான சதீஷ்குமாரின் வீட்டிற்கு வந்துள்ளார். பின்னர் இரு குடும்பத்தினரும் சேர்ந்து திருநெல்வேலிக்கு ஜவுளி எடுக்க சென்று விட்டனர். திரும்பி வந்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு இரு குடும்பத்தினரும் அதிர்ச்சி அடைந்தனர். வீட்டிற்கு உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ மற்றும் அலமாரியில் இருந்த சதீஷ்குமாருக்கு சொந்தமான 50 சவரன் நகைகள் மற்றும் உறவினரான பிரிய ரூபாவதியின் 50 சவரன் நகைகள் என மொத்தம் 100 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டிருந்தன. ராஜபாளையத்தில் பிரிய ரூபாவதியின் வீட்டில் ஏற்கனவே திருட்டு சம்பவம் நடந்ததால் அவர் தனது நகைகளை எடுத்து வந்து சதீஷ்குமாரின் வீட்டில் வைத்துள்ளார். ஆனால் இங்கேயும் திருடு போய்விட்டது. சதீஷ்குமார் அளித்த தகவலின் பேரில் டிஎஸ்பி வெங்கடேஷ் தலைமையில் மேற்கு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினர். கைரேகை நிபுணர்கள் விரைந்து வந்து தடயங்களை சேகரித்தனர். மேலும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. நோட்டம் போட்டு திருடிய திருடர்கள் சிக்குவார்களா?